Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Alhamdulillahi rabbil alamin. Assalatu wassalamu ala rasulin kareem ila yawmiddin. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்று நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ரமலானின் சிறப்புகள். யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகுன். அல் குர்ஆன் அத்தியாயம் 2 வசனங்கள் 183. ஈமான் கொண்டோரே, உங்களுக்கு முன்பிருந்தோர் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்று உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டது என்று விளக்கித் தருகிறான். அல்லாஹ் ரமலான் மாதத்தை அது அல்லாத மாதத்திற்கு இல்லாத பல சிறப்பம்சங்களை கொண்டு சிறப்பித்துள்ளான். நோன்பாளிகள் நோன்பு திறக்கும் வரை அவர்களுக்காக மலக்குகள் பாவ மன்னிப்பு தேடுகின்றனர். ரமலான் மாதம் எத்தகையது என்றால், இதயத்தையும் பார்வையையும் செயலையும் ஒட்டுமொத்த வாழ்வையையும் தூய்மைப்படுத்துகின்ற மாதம்தான் ரமலான். கண்ணியம் நிறைந்த மாதம், பொறுமையின் மாதம், பயிற்சிக்கான மாதம், இறையருளும் மன்னிப்பும் மழையாய் பொழிகின்ற மாதம். இதன் சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம். உலகில் தோன்றிய மதங்களுள் விரதம் என்ற பெயரில் நோன்பை வலியுறுத்தாத மதங்களே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் ரமலானில் ஏதேனும் நஃபிலான நற்காரியத்தில் ஒன்றை மேற்கொண்டால் அது ரமலான் அல்லாத மாதத்திலே ஒரு ஃபர்லை நிறைவேற்றியவர் போலாவார். எவர் அதில் ஒரு ஃபர்லை நிறைவேற்றுகிறாரோ அவர் அது அல்லாத மாதத்தில் 70 ஃபர்ல்களை நிறைவேற்றியவர் போலாவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் 2 பெண்கள் நோன்பு வைத்திருந்தனர். நோன்பின் காரணமாக அவர்களுக்கு தாங்க முடியாத அளவுக்கு கடின பசி ஏற்பட்டது. உயிர் போய்விடும் என்ற நிலையை அப்பெண்கள் அடைந்தனர். மற்ற சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அந்த பெண்ணின் நிலையை குறித்து முறையிட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கோப்பையை அப்பெண்களிடம் அனுப்பி அவ்விருவரையும் அதில் வாந்தி எடுக்க சொன்னார்கள். அவ்விருவரும் அதில் வாந்தி எடுத்த போது இறைச்சி துண்டுகளும் புதிய இரத்தமும் வெளிவந்தன. இதனை பார்த்த சஹாபாக்கள் திகைத்தனர். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்பெண்கள் அல்லாஹு தஆலா அருளிய ஹலாலான உணவினால் நோன்பு வைத்து ஹராமான பொருளை சாப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது அவ்விரு பெண்களும் பிறரை பற்றி புறம் பேசியிருக்கிறார்கள் என்று விளக்கம் கூறினார்கள். நம்மில் பலர் நோன்பு வைப்பதுண்டு. உண்ணாமல் குடிக்காமல் புணராமல் இருப்பர். இருப்பினும் நோன்பின் நன்மையை வீணாக்கும் பல செயல்களில் மேற்கொள்கின்றார்கள். நாம் சிந்திக்க வேண்டும். உண்ணுதல் குடிக்குதல் போன்றவை ஒரு மாதத்தில் பகற்காலங்களில் மட்டும் ஹராமாகும். மற்றபடி வருடம் முழுவதும் ஹலாலாகும். ஆகையால் நிரந்தர ஹராம்களிலிருந்து நீங்கி இருப்பதே இல்லை. நோன்பு வைத்த நிலையிலேயே பொய்யும் புறமும், நோன்பின் நிலையிலேயே பொழுதுபோக்கை திரைப்படம் பார்ப்பதும், நோன்பின் நிலையிலேயே தீய தகாத வார்த்தைகள் பேசுவதும் எந்த விதத்தில் பொருத்தமாகும்? இது போன்ற நோன்புகள் கூடும் என்று வேண்டுமானால் கூறலாம். இருப்பினும் அதன் நன்மைகளை இறைவன் தன் திருப்பொருத்தத்தை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பொய் பேசுவதையும் அதன்படி அமல் செய்வதையும் எவர் விட்டுவிடவில்லையோ அவர் உண்ணாமலும் பருகாமல் இருப்பது அல்லாஹுக்கு தேவையே இல்லை. அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் நூல் புகாரி. ரமலான் மாதம் எத்தகையது என்றால், அம்மாதத்தில்தான் மனிதர்களுக்கு முழுமையான வழிகாட்டியாகவும் மேலும் நேர்வழியின் தெளிவான அறிவுரைகளை கொண்டதும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடியதுமான குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. எனவே இனி உங்களில் எவர் அம்மாதத்தை அடைகின்றாரோ அவர் அம்மாதம் முழுவதும் நோன்பு நோற்க வேண்டும். அல் குர்ஆன் அத்தியாயம் 2 வசனங்கள் 185. ரமலான் மாதத்தில் அல்லாஹ் தனது சுவர்க்கத்தை ஒவ்வொரு நாளும் அழகுபடுத்துகிறான். மேலும் சுவர்க்கத்தை நோக்கி தனது நல்லடியார்கள் தங்களின் கஷ்டங்களையும் சிரமங்களையும் தாங்கிக் கொண்டு உன்னிடம் வர இருக்கிறார்கள் என கூறுகிறார். 1000 மாதங்களை விட சிறப்பான கண்ணியமிக்க இரவு இதில் உள்ளது. ரமலானின் கடைசி இரவில் நோன்பாளிக்கு மன்னிப்பு வழங்கப்படும். சுபஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய அருட்கொடை இல்லையா? ரமலானில் ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் நரகவாசிகளுக்கு விடுதலை வழங்குகிறான். நோன்பு நரகத்திலிருந்து காக்கும் கேடயமாகும் என்று அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான். நோன்பாளியின் வாயிலிருந்து வரும் வாடை அல்லாஹ்விடம் கஸ்தூரியில் மனத்தை விட நறுமணம் உள்ளதாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இன்னும் எவர் ஒரு நோன்பாளிக்கு தண்ணீர் புகட்டுவாரோ மறுமை நாளில் என்னுடைய அவுலுல் கௌதரில் இருந்து அல்லாஹ்விற்கு நீர் புகட்டுவான். அதனால் சுவர்க்கம் செல்லும் வரை அவருக்கு தாகம் என்பதே ஏற்படாது என்று அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் தர்கீப்.
மேலும் யார் ரமலான் மாதத்தில் நம்பிக்கையையும் மறுமை பயனை எதிர்பார்த்தும் நோன்பு நோக்கிறாரோ அவர் அதற்கு முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இறையருளும் பாவம் மன்னிப்பும் நரகத்திலிருந்து விடுதலையும் சூழ்ந்திருக்கும் மாதம் ரமலான் மாதமாகும். ரமலான் மாதத்தில் 30 நாட்களில் ஒவ்வொரு தினங்களும் ஒரு தனிப்பெரும் சிறப்புண்டு. நடுப்பகுதி பாவம் மன்னிப்புக்காகவும் இறுதிப்பகுதி நரகிலிருந்து விடுதலைக்காகவும் உள்ளது. இம்மாதத்தின் ஆரம்பம் அருள்மிக்கதாகவும் இருக்கிறது. ரமலானில் இறுதி 10 கடைசி 5 இரவுகளில் ஒரு இரவே லைலத்துல் கத்ர் இரவாகும். அதை எந்த நாள் என்று அல்லாஹ் தெளிவாக குறிப்பிடவில்லை. எனவே இந்த அனைத்து இரவுகளிலும் வணங்கி வழிபட வேண்டும். சஹர் நேரம் எழாமல் காலை விழுந்தவுடன் எழுந்தால் அப்போதும் நோன்பு அப்படியே வைத்து கொள்ள வேண்டும். சஹர் சாப்பிடவில்லை என்ற காரணத்திற்காக நோன்பை விடுவது பாவமாகும். ஒருவர் தன் ஹலாலான நியாயமான சம்பாத்தியத்திலிருந்து நோன்பாளிக்கு நோன்பு திறக்க உதவினால் ரமலானின் இரவு காலங்களில் அவர் மீது மலக்குகள் அருள் புரிகிறார்கள். நோன்பாளியின் தூக்கம் வணக்கமாக இருக்கிறது. அவன் மூச்சு விடுவது தஸ்பீஹ் செய்வதாக கருதப்படுகிறது. நோன்பாளி நோன்பு திறக்கும் போது அவர் மீது மலக்குகள் துஆ செய்கிறார்கள். நோன்பும் குர்ஆனும் மறுமை நாளில் மனிதர்களுக்காக சிபாரிசு செய்யும். நோன்பு சொல்லும், என் இறைவா, நான் இவனை உணவை விட்டும் மனோ இச்சையை நிறைவேற்றுவதை விட்டும் தடுத்து வைத்திருந்தேன். எனவே இவன் விஷயத்தில் எனது சிபாரிசை ஏற்றுக்கொள்வாயாக என்றும், மேலும் குர்ஆன் சொல்லும், நான் இவனை இரவில் நித்திரை கொள்ள விடாமல் தடுத்திருந்தேன். எனவே இவன் விஷயத்தில் என் சிபாரிசை ஏற்றுக்கொள்வாயாக என்று இவ்விரண்டும் சிபாரிசு செய்யுமாம். பார்த்தீர்களா, நோன்பு நமக்கு சிபாரிசு செய்யுமாம். எவ்வளவு பெரிய பாக்கியம் இது! நூல் அஹ்மத். அன்பு சகோதரர்களே, இனி வரக்கூடிய ரமலானில் இத்தகைய சிறப்புகள் நோன்பாளி அடைய வேண்டுமாயின் அதன் ஒழுங்குமுறைகளை நாம் பேணியாக்க வேண்டும். எனவே உங்கள் நோன்பை உறுதியாக்கிடவும் அவனுடைய வரம்புகளையும் பேணி காத்திட வேண்டும். முயற்சி செய்யுங்கள். யா அல்லாஹ், எங்களுடைய நோன்புகளை பாதுகாப்பாயாக, எங்களுக்காக பரிந்துரை செய்யக்கூடிய அவற்றை ஆக்கி அருள்வாயாக. மேலும் எங்கள் பாவங்களையும் எங்கள் பெற்றோரின் பாவங்களையும் அனைத்து முஸ்லீமின் பாவங்களையும் மன்னித்தருள்வாக என்று கூறி நான் என் உரையை முடித்துக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.